ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிவகாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மிளகு காராசேவ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காராசேவ் செய்கிறதுக்கு 2 டம்ளர் கடலை மாவு, 1/2 டம்ளர் அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, இது மட்டும்தான் வேணும். இப்போ நம்ம கடலை மாவு, அரிசி மாவு இந்த 2 மாவையும் நம்ம நல்லா சலிச்சுக்கணும். இந்த மாவு பிணையிறதுக்கு நம்ம வெண்ணெய் இல்லைன்னா ஆயில் எடுத்துக்கலாம். நான் வெண்ணெயும் கொஞ்சம் ஆயிலும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் இந்த மாவு பிணையும் போது நம்ம மிளகு நல்லா பொடி பண்ணி அதையும் இதோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு இந்த மாவை நல்லா நம்ம பிணையணும். இப்போ இதில் தண்ணி இல்லாமல் வெண்ணெயும் கொஞ்சம் ஆயில், கடலை எண்ணெய், இந்த 2ஐயும் மிக்ஸ் பண்ணி அதை நல்லா கொதிக்க வச்சு அப்புறம் இந்த மாவில் அதை ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த மாவு எண்ணெயோடு சேர்ந்து அங்கங்கே திரண்டு இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த எண்ணெய் எல்லா மாவுலேயும் ஈவனாக கலக்கிற மாதிரி நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எண்ணெய் சூடாக இருக்கும். ஸோ நம்ம நல்லா பார்த்து மெதுவாக அந்த மாவு எண்ணெய் 2ஐயும் நல்லா நம்ம பார்த்து மிக்ஸ் பண்ணணும். நம்ம எண்ணெயை சூடாக ஊற்றவும் மாவு அங்கங்கே உருண்டு இருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்து உடச்சி விடணும். மாவையும் எண்ணெயும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லா மாவுலையும் எண்ணெய் செய்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ நல்லா உடச்சி விட்ட பிறகு அப்புறம் தான் இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு இதை நல்லா நம்ம பிணையணும். இப்போது எடுத்ததுமே நிறைய தண்ணி விட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதில் காரத்துக்கு நம்ம மிளகா பொடியெலாம் போடலை, மிளகு மட்டும்தான். மிளகு நம்ம உடைச்சி போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம இப்போ இந்த காராசேவ் செய்கிறதுக்கு இடியாப்ப உலக்கில் தான் நம்ம புளிய போகிறோம். ஸோ மிளகு முழுசாக போட்டோன்னா அது அந்த ஓட்டையில் இருந்துட்டு வராது. அதனால் இப்போ மாவு நல்லாவே பிணைஞ்சாச்சு. நம்ம கையிலையும் அவ்வளோவா ஒட்டி இருக்காது. தட்டு கொஞ்சம் ஈரமான தட்டு, அதனால் மாவு அங்கங்கே ஒட்டி இருக்கு. இல்லைன்னா அது கூட இருக்காது. ஈரமான தட்டில் நான் மாவு போட்டுட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம மாவை நல்லா பிணைஞ்சாச்சு. இது மாதிரி சாஃப்டாக பிணை. இப்போ இதை இடியாப்ப உலக்கில் போட்டு புழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ காராசேவ் செய்கிறதுக்கு இந்த ஓட்டை கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிற அந்த சில்லை தான் எடுக்கணும். இடியாப்ப உலக்கில் முன்னாடியே நம்ம சுற்றி எண்ணெய் தடவி வச்சுட்டு அப்புறம் அதுக்குள்ளே மாவை போட்டு பிழிஞ்சிடலாம். ஆனால் கடையிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கண்ணு கரண்டின்னு சொல்லுவாங்கள்ல, சாரணி, அதில் தான் மாவை வச்சு அப்படியே தேய்ச்சி அந்த ஓட்டைக்குள்ளே விழுகிற மாதிரியே செய்வாங்க. ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் அடுப்பில் ஊற்றி அந்த எண்ணெய் காய வைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த மாவு இருக்குல்ல, காராசேவ் மாவை கொஞ்சம் எடுத்து பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சுக்கிடணும். எந்த ஒரு பலகாரம் செஞ்சாலும் அந்த மாவை எடுத்து இந்த மாதிரி பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சுட்டு தான் செய்வாங்க. இப்படி எண்ணெய் காஞ்சிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு அதே மாவில் கொஞ்சம் எடுத்து போடவும் அது அப்படி புஷ்ஷுன்னு மேலே எழும்பி வருதா, இப்படி வந்துருச்சு அப்படின்னா எண்ணெய் காஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த மாவு போட்டு வச்சோம்ல, அந்த உலக்கெடுத்து இடியாப்ப உலக்கெடுத்து நம்ம பிழியலாம். ஸோ இப்போ நான் காராசேவை பிழிகிறேன். போடவும் நிறைய பபுள்ஸ் வருது பாருங்கள். இந்த பபுள்ஸ்லாம் அடங்குற வரைக்கும் இந்த காராசேவை அடுப்பில் வேகணும். நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. நம்ம மிளகு முழுசாகவே போட்டோன்னு வைங்களேன், அப்போ இந்த எண்ணெயில் அது சில சமயம் படப்படன்னு தெறிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை பொடி பண்ணி போடும்போது அந்த மாதிரிலாம் ஆகாது. குழந்தைங்களும் அதை எடுத்து தூர போட மாட்டாங்க. அது முழுசாக இருந்துச்சுன்னா சாப்பிடாமல் போட்டுருவாங்க. இதுனா அவங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், எனக்கு பபுள்ஸ் வர்றது குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதை நான் வெளியே எடுத்துடலாம். காராசேவ் வெந்துருச்சு. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சே தான் நம்ம செய்யணும்.
இது மாதிரி நான் வச்சுருக்கிற அந்த மாவெல்லாம் வேக வச்சு எடுத்து இது ஆறுனதும் நம்ம உடச்சிக்கலாம். இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸி தான். ஒரு சாயங்கால நேரத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நான் செஞ்ச அந்த 2 டம்ளர் கடலை மாவுக்கு ஒரு 3 லேயர் வந்திருக்கு பாருங்கள் கராசேவ். இது எப்படி கையை வச்சே உடச்சி விடலாம். நம்ம கையில் அவ்வளோவா எண்ணெயே இருக்காது. நான் சொன்ன இந்த ரேஷியோவிலேயே நீங்கள் இப்போ அதிகமான அளவு போடணுன்னா கூட இதே ரேஷியோவில் போடுங்க. 2 டம்ளர் கடலை மாவு, 1/2 டம்ளர் அரிசி மாவு. ஸோ நீங்கள் எந்த டம்ளரில் எந்த கப்பில் போட போகிறீங்களோ அந்த கப்பில் இதே ரேஷியோவில் போட்டால் நல்ல முறுமுறுன்னு இருக்கும் காராசேவ். இந்த காராசேவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு வாட்ச்.